எங்கள் ஊரில் இன்றைக்கி பொடி சாரல் மாதிரி பெய்யுது. மழை வெயிலாம் அடிக்கலை, கூறாப்பாக இருண்டு இருக்குது. மழையும் வரலாம், இல்லைன்னா வெயிலும் அடிக்கலாம், எதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மழை பெய்யுது, இப்படி சாரலாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு தான் பெய்யுதுன்னு எனக்கும் தெரியலை. குளிரும் சரி, குளிருது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா, பயங்கரமாக குளிருது. உங்களுக்கே பார்த்தது இருண்டுக்கிட்டு தான் இருக்குது. அடித்து பெஞ்சா கூட இவ்வளோ குளிராது, இப்படி பொடி தூரெல்லாம் விழும்போது ரொம்ப குளிருது. வானம் இருண்டுக்கிட்டு இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. எப்படி சொல்லணும்னு தெரியல. எங்கள் ஊரில் இந்த பாருங்கள், எவ்வளோ கத்தாழை நிற்கி பாருங்கள், சோத்து கத்தாழை நிறைய நிற்கிங்க பாருங்கள். இன்னும் 20 நாள் ஆச்சுன்னா நல்லா அழகாக வந்துடும். இதெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, அதனால் வாடின கத்தாழெலாம் இப்போ தான் தளூர் விட்டு நிற்கிது, பார்த்தீங்களா? இது அத்தி மரம், பனைமரத்துக்கு இடையில வேறு விட்டு வந்திருக்கு பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பனைமரத்து இடையில. இது எங்கள் ஊர் வயக்காடு, தனியாக கிடக்கு பாருங்கள், அவ்வளோ வயக்காடு. இது வேறு கீழே இருக்கா, பனைமரத்து இதில் ஓடி வந்திருக்கு அத்தி மரம். இது பிரண்டை செடி இந்த பனைமரத்தில் பொடியாக போயிருக்கு பாருங்கள். பிரண்டை நல்லா கொழுந்து செடியாக இருக்குது பாருங்கள், நிறைய பிரண்டை மூடு கிடக்குதுல. இதெல்லாம் பூவரச மரம், பார்த்தீங்களா? இந்த மரம்லாம் அங்கே இருந்து 40 வருஷம் இருக்கும். இவ்வளோ பெரிய மரம் எல்லாம் சரிஞ்சு கிடக்குது, பார்த்தீங்களா? பூவரச மரம். மழை பெஞ்சிட்டுலாம் நல்லா கொழுந்து நல்லா அடித்து வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு, பார்த்தீங்களா? கொஞ்சம் இடம்லாம் ஃபுல்லாகவே புல் முளைச்சிரும். பொடி புல்லாக இருக்குல்ல, மழை காலத்தில் உள்ள புல். மழை நேரம் மட்டும்தான் இதில் புல் விதவிதமான புல் முளைக்கும். அப்புறம் ஒன்றுமே இருக்காது. மழை தூறல், பொடி தூறலாக உள்ளது, வெயில் இல்லை. பட்டு போன வேப்ப மரம் நிற்கி